அன்பு கண்மணி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற வீடியோ பார்த்து வெண்ணிலா செம கடுப்பாகுறாங்க. இனிமேலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியா தான் சூப்பரான ஐடியா. அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு. பாட்டி கிட்ட வெண்ணிலா போயிட்டு, "பாட்டி நான் உங்க வீட்டுக்கு திரும்ப வர ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணும் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி கிட்ட வெண்ணிலா கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "உனக்கு எப்பவுமே எங்களோட சப்போர்ட் இருக்கும் வெண்ணிலா. என்ன ஐடியா அது?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "சாரி பாட்டி, இப்ப நான் சொல்ல மாட்டேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா சொல்றாங்க. "ஓ ஓகே வெண்ணிலா. நீ நல்ல ஐடியா தான் பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியுது. உனக்கு நான் சப்போர்ட்டா தான் இருப்பேன்" அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. இங்க வெண்ணிலா அவங்க நேரா அன்போட வீட்டுக்கு போகுறாங்க. அன்போட வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்சதும் அங்க சிவகாமி, கண்மணி, அன்பு எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சிவகாமி இருந்துகிட்டு, "நீ எதுக்குடி இந்த வீட்டுக்குள்ள வந்த? அன்னைக்கு உன் உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு ட்ராமா போட்டு இந்த வீட்ட விட்டு போனியே. மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்குறாங்க சிவகாமி இருந்துட்டு. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, "நான் எதுக்கு வரக்கூடாது? இது என்னுடைய வீடு. என் புருஷனோட வீடு. அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா திமிரா பேசுறாங்க. "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? லூசு மாரி உளறிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதும், "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல கிடக்கிற தாலிய எடுத்து காமிக்கிறாங்க. "ஏய் என்னடி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்டதும், "இங்க பாருங்க, இது உங்க பையன் கழுத்துல கட்டுன தாலி. இது இருக்கும்போது, இது என்னுடைய வீடு தானே! என்னுடைய வீடுக்கு தான் நான் வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னதும், இங்க கண்மணிக்கு ஷாக் ஆகுது. "ஏய் வெண்ணிலா, மறுபடியும் என்னையும் அன்பும் பிரிக்கிறதுக்கு இன்னொரு பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? மரியாதையா கிளம்பு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது." அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு அந்த இடத்துக்கு வந்ததும், "இங்க பாருங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்புகிட்டயே சொல்றாங்க. உடனே வெண்ணிலா வந்துட்டு, "என்ன அன்பு, நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டுனீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் இந்த வீட்ட விட்டு போக சொல்றாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னா, இதுதானே என்னுடைய வீடு. நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா ட்ராமா பண்றதெல்லாம் பாட்டி பார்க்குறாங்க. "சூப்பர் வெண்ணிலா. சூப்பரா ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாரு வெண்ணிலா, நான் உனக்கு தாலி கட்டினேனா? எவன் தாலி கட்டினானோ அவன் கூட போய் சேர்ந்துரு. அந்த தினேஷ் உன் கழுத்துல தாலி கட்டினானா? ஏன் இப்படி இங்க வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்க? இனிமேல் இப்படிலாம் பண்ணா பார்த்துக்கோ." அப்படின்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. வெண்ணிலாவ பார்த்துட்டு பாட்டி இருந்துட்டு, "இங்க பாரு அன்பு, நீ தான் தாலி கட்டினதா அவ சொல்றா. அப்படி கட்டலனா அத ப்ரூவ் பண்ணு. அத விட்டுட்டு வெண்ணிலாவ அடிக்காத. பாட்டி இவள நம்பாதீங்க. இவ சொல்றதெல்லாம் பொய். நான் அவ கழுத்துல தாலி கட்டல." அப்படின்னு அன்பு சொல்றாங்க. "சரி அன்பு, நீ அவ கழுத்துல தாலி கட்டலன்னு ப்ரூவ் பண்ணு. அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் வெண்ணிலா அந்த வீட்ல தான் இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனேவும் வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பு, பாட்டி ஏன் இவள அவ்வளோ தூரம் நம்புறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப கோவமா இருக்காங்க. கண்மணி, "நீயுமா என்ன நம்புற?" அப்படிங்கிறாங்க. "நான் உங்கள நம்புறேங்க. நீங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.